நாம் நின்ற வண்ணமாகவே ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதித்து அவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து இந்த நேரத்தில் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவர் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறாரே, அதற்காக நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை கொஞ்ச நேரம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. கடந்த வாரம் முழுவதும் நாம் சந்தித்த எல்லா சூழ்நிலைகள், நெருக்கடிகள், போராட்டங்கள், பலவீனங்கள், சத்துருடைய கிரியைகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் ஆண்டவர் இம்மட்டும் நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி நம்மை அவர் நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. எல்லாரும் ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. நீர் மகா பெரிய தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத ஒரு மகா பெரிய தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள மகா பெரிய தேவனை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க கர்த்தர் நமக்கு தந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து அவரை நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. எத்தனையோ பேர் இந்த ஆண்டவருடைய அன்பை உணர முடியாதபடி, இந்த ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள முடியாதபடி பாவத்திலும் சாபத்திலும் உழன்று கொண்டிருக்க ஆண்டவர் உங்களை என்னையும் தம்முடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்து ரட்சித்து இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த ரட்சிப்புக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரே, எனக்கும் ஒரு ரட்சிப்பை தந்தீங்களப்பா, என்னுடைய பாவத்திற்கும் ஒரு மீட்பை தந்தீர ஆண்டவரே, எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டீரப்பா, என்னுடைய அக்கிரமங்களுக்காக என்னுடைய மீறுதல்களுக்காக ஆண்டவர் நீர் அடிக்கப்பட்டீர, என் மீது வைத்த உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல, பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்னு வார்த்தையின்படியே ஆண்டவரே, உம்முடைய அன்பை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீரப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த அன்புள்ள ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நாம் எந்த நிலைமையில் இங்கே வந்திருந்தாலும் ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் உங்களை என்னையும் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்ன அந்த நல்ல ஆண்டவர் நமக்கு துணையாக நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தை பற்றி கொள்வோம். அப்பா, என்னை நடத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரை. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் பேசுங்க. என்னுடைய பலவீனங்களோடும் என்னுடைய குறைவுகளோடும் என்னுடைய எல்லா குற்றங்களோடும் உம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, என்னை ஒரு விசை நீர் கரம் பிடித்து கொள்ளுங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா. என்னுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, என்னுடைய நீதியினால் அல்ல ஆண்டவரே, என்னுடைய சுய நீதி ஒரு நாள் எனக்கு உதவாதப்பா, என்னை நீர் ஒரு விசை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நம்மை பாதுகாக்கிற, நம்மை பலப்படுத்துகிற ஒரு உன்னதமான ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்த போகிறார், பாதுகாக்க போகிறார். எந்த சேதமும் எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடி காக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவள், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமும் என் கோட்டையும் அரணுமவர்,
சிறகுகளால் மூடுவார். அவர் சிட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்பட மாட்டேன் அப்பா. ஹல்லேலூயா. அவர் சிட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சிட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன்பக்கம் விழுந்தார். எல்லாரும் கரங்கள் தட்டி ஆண்டவருடைய சமூகத்திலே உற்சாகமா பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன்னை அணுகிடாதே என் தேவன் உன் காவலமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே என் தேவன் உன் காவலமே. அவர் சிட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவர் சிட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமை மகிமை மகிமை. உம்முடைய செட்டைகளின் மறைவிலே எங்களை மறைத்துக் கொள்ளுகிறவர் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சிட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சிட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. திரும்ப சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆண்டவரே, வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு எதிராய் கொடியேற்றுகிற தேவன். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார்.
நன்றி அப்பா. எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை நடத்துகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. செவிகளையே திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். செவிகளையே திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். இந்த புனிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புனிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் புகழுகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாழ்க ஐயா, வாழ்க, வாழ்க. உம் நாமம் 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 வாழ்க. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால், இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால், இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை நம் ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை இந்த இடத்துல ஊற்றிக் கொண்டிருக்கிறார். எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்தில் நிர்மூலமாகட்டும் அப்பா. ஓ ரிபாலாபா சந்தாமா ரிபாலா கராமா கவா. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறீர். எல்லாரும் விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் உம்முடைய ரத்தத்தை இதில் ஊற்றுங்க. வல்லமை, வல்லமை, வல்லமை. ஓ பாபா ராக்கமா சபலபரதரா. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். இயேசுவே இறங்குங்கப்பா. வல்லமையுள்ள தேவன் எங்கள் மத்தியில் நீர் வாசமாய் இருக்கிறீர். நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. ஓ thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 என்னை உமக்கு என்றென்றும்
நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? என் மீட்பரே, உம்முடைய கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் என்னை காக்கிற தேவனாய் என்னோடு கூட இருக்கிறீரே. உமக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். என் வாழ்வை ஒளியேற்றுகிறவர் நீர்தான் ஆண்டவரே. மகிமை நிறைந்த ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன். ஒருபோதும் அவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். அவர் நம்மை கைவிட மாட்டார். எல்லாரும் ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பாருங்க. நம்ம மனுஷங்களை பார்த்து 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 சோர்ந்து போய் நொந்து போய் வந்திருக்கிறோம் இல்லையா? அப்பா, உங்க முகத்தை பார்க்கிறேன்ப்பா, எனக்கு நீங்க இறங்குங்கன்னு சொல்லி அவருடைய கரத்தை பற்றி கொள்வோம். எனக்கு உண்மை தவிர வேற கதி இல்லப்பான்னு அவருடைய கரத்தை பற்றி கொள்வோம். ஆண்டவரே, உண்மை இல்லாமல் எனக்கு விடுதலை இல்லை ஆண்டவரே, அவருடைய கரத்தை பற்றி கொள்வோம். அவர் நம்மை நடத்த போகிறார். அவர் நம்மை நடத்த போகிறார். நம்முடைய சொந்த பலத்தினால நம்ம நடந்த சூழ்நிலைகள் எல்லாம் வேறு. ஆண்டவர் நம்மை நடத்துவாரானால் நாம் நினைக்காத நன்மைகளும் எதிர்பாராத அற்புதங்களும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமா? என் பலத்தினால போக கூடாது ஆண்டவரே, உங்க பலத்தினால நான் கடந்து போகணும்ப்பா. என் பலன் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்னுடைய நன்மைகள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர்தான் என்னை நடத்தணும். ஹல்லேலூயா. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். சொல்லுங்க சொல்லுங்க அப்பா, கரடு மேடெல்லாம் நாங்க நடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. முட்கள் வேலிகளில நடந்து வந்திருக்கிறோம். நீர் நடத்தும். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. சுமக்க முடியல. என் கால் பலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமக்க பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், நடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான்
எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் உமக்கு தெரியும். எங்களுடைய பலன் உமக்கு தெரியும். எங்களுடைய பலவீனங்கள் உமக்கு தெரியும். எங்களுடைய நிறைவு உமக்கு தெரியும். எங்களுடைய குறைவு உமக்கு தெரியும். இந்த நேரத்தில் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உம்முடைய காயப்பட்ட கரத்தினால தொடுங்க, ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த நேரத்தில் உம்முடைய மக்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நன்மையினால் நிரப்புங்க. உம்முடைய கரம் இந்த நேரத்தில் எங்கள் மேலே இருக்கட்டும் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு நீர் பேசும். உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். உட்கார்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான நேரத்திலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார். அருமையானவர்களே, நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் பார்க்கும்போது அவர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, அவர் ஜெபத்தை எதிர்பார்க்கிறவராகவும் இருக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. என்னை நோக்கி கூப்பிடு. லூக்கா புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது ஜெபம் பண்ணுறதுல நிறைய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அதில் ஒன்று இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? ஜெபம் பண்ணுறவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் ரொம்ப வேதனையோடு வந்து சொன்னார், ஐயா வீடு பார்க்க போனால் வீடு தரமாட்டேன்றாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ பாரு அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்தின்னு இருப்பீங்க, அதனால் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டோம்? வீடு தரமாட்டோம். அவர் சொன்னார், நான் அப்படி செய்ய மாட்டேன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேன்றியானார். ஏன்னா நான் அப்படி செய்ய மாட்டேன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேன்றியா? கிறிஸ்தவங்கன்னா எல்லாரையும் ஒன்றா பார்க்குறாங்க அப்படின்னார். எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு, இன்னொரு பக்கம் அவரை பார்த்தா பரிதாபமாக இருக்குது. இல்லை, நான் அப்படி செய்ய மாட்டேன். ஆனால் கிறிஸ்தவங்களாக உங்களுக்கு எனக்கும் ஒரு மனுஷன் உயிர் வாழணுன்னா எப்படி மூச்சு முக்கியமோ அதுபோல் ஒரு கிறிஸ்தவம் உயிரோடு இருக்கணும்னா ஜெபம் முக்கியம். அல்லேலூயா. உயிருள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, வல்லமை உள்ள வாழ்க்கை வாழணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் அற்புதம் பெற்ற வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் தெரியுமா? சோர்ந்து போகாமல், இடைவிடாமல், எப்போதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, அநேக நேரங்களில் இந்த ஜெபம் என்பது நிறைய பேருக்கு, ஒரு சிலருக்கு இல்லை, நிறைய பேருக்கு அது என்னமோ பெரிய வேலை மாதிரியே நினச்சிக்கிறாங்க. மற்ற வேலைகள்லாம், கடினமான வேலைகள் எல்லாம் செய்கிறது கூட ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து பேசுவதற்கு, ஜெபிப்பதற்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஊர்க்கதை பேச சொல்கிறீங்களா, மணிக்கணக்காக பேசுவாங்க, நேரம் போகிறதே தெரியாது. எங்கேயாவது போய் உட்காந்துட்டாங்கன்னா, ஐயோ டைம் ஆச்சு, இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறோமான்னுவாங்க. என்ன பேசுனேன் அப்படின்னா, எதையோ பேசுறது. அவங்க அப்படி, இவங்க இப்படி, இவங்க இங்கே போனாங்க, அவங்க அங்கே வந்தாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது மாத்திரம் நமக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நேரமே போக மாட்டேங்குது. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண மாதிரி இருக்குதுயா, டைம் பார்த்தா 5 நிமிஷம் தான் ஆகிருக்குது.
அப்படின்வாங்க. அப்போ அந்த ஜெபம் என்பது அவ்வளவு கஷ்டம். ஏன்னா பல நேரங்களில் இந்த ஜெபத்தை பிசாசு விரும்புகிறதே கிடையாது. ஜெபம் பண்ணுறவங்கள பார்த்தா மற்றவங்க பயப்படுறாங்களோ இல்லையோ, ஒரு ஆள் ரொம்ப பயப்படுறார். யார் தெரியுமா? பிசாசு. நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் செய்வான். நீங்கள் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு அந்த டைமை ஒதுக்குனீங்கன்னா அந்த நேரம் தான் நிறைய வேலைகள் வரும். அந்த நேரம் தான் யாராவது வந்து பேசுவாங்க. அந்த நேரம் தான் ஃபோன் அடிக்கும். நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணின்னு இருக்கும்போது உடனே என்ன வரும்? ஃபோன் வரும். எடுத்து பேசினா அந்த ஃபோனில் பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வைக்க மாட்டாங்க. நீங்களே ஃபோனை வைக்கணும்னு நினச்சாலும் அவங்க வைக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு இழுப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஜெபிக்கிற மனிதன் பிசாசை வீழ்த்துகிற மனிதன். அல்லேலூயா. என்ன எல்லாம் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? அல்லேலூயா. ரொம்ப குளிர்தா? ஜெபிக்கிற மனுஷன் பிசாசை வீழ்த்துகிறவன். அல்லேலூயா சொல்லு. அது சாத்தானை பல்லை உடைக்கிற கல்லு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் ஆண்டவரோடு பேசுகிறதுல கொஞ்சம் குறைவுபட்டு போயிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு அருமையான சகோதரத்தில் பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், இப்பெல்லாம் நான் ஜெபம் பண்ணுறதே கிடையாது. ஏன்னு கேட்டேன். நான் எப்பெல்லாம் ஜெபம் பண்ணுறேனோ அப்போல்லாம் பிரச்சனை அதிகமாகிடுது. எப்பெல்லாம் உபவாசம் இருக்கணும்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் இருக்கிற பிரச்சனை இன்னும் மேலே ஆயிடுது. ஆகவே ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதே நல்லதுன்னு தோணுது. யாருனார்? எப்படி? இன்னைக்கு நிறைய நேரங்களில் அப்படி தான் நடக்குது. உபவாசம்னு ஒன்று போடுவீங்கள்ல, போடுறீங்களா? உபவாசம் இருக்கிறீங்களா? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறீங்களா? நீங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா உபவாசமா அப்படின்னா என்னது? அது மாதிரி ஜெபம்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஆண்டவருடைய வேதத்திலிருந்து நம்ம சிந்திக்க போகிறோம். அருமையானவர்களே, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜெபம் பண்ணால் பிரச்சனை வருது. ஆகவே நான் என்ன பண்ணுறதில்ல? ஜெபம் பண்ணுறதில்ல. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தா, அதுவும் 40 நாள் உபவாசம்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த லெந்து நாட்களில் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த முதல் 2 வாரம் இருக்குது பாருங்க, உருட்டி பரட்டி எடுத்துரும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த நேரம் ஜெபத்தை விட்டுருவாங்க. இங்கே தான் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் பெருகுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜெபத்தை கூட்டணும். அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனை போராட்டம் அந்த ஜெபம் ஆரம்பிக்கும் போது வரும் பாருங்க தலைவலி, அப்போ வரும் பாருங்க ஒரு மயக்கம், அப்போ தான் அப்படியே இப்போ சாப்பிட்டே ஆகணும், இல்லைன்னா உழுந்துருவோம் போல இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவரை துதிச்சு இன்னும் அதிகமாக பிசாசை கட்டி ஜெபம் பண்ணி ஜெபத்தை கூட்ட கூட்ட ஒரு வேளை வரும், பிசாசே நம்மளை விட்டுட்டு போயிடுவான். அல்லேலூயா. அதன் பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியையும் அற்புதத்தையும் பார்க்க முடியும். அதுக்கு இடையில ஜெபத்தை விட்டீங்கன்னா ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என் பிரச்சனை நின்று போச்சு, அந்த போராட்டம் தீர்ந்து போச்சுன்னு நினைக்கலாம். ஆனால் அதை விட பெரிய பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும். ஆகவே ஜெபம் என்பது மிக முக்கியம். உபத்திரவங்கள் வருகிறது. சரி, அப்போ வேதம் நமக்கு கற்றுத்தருகிற முதல் பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யாக்கோபு நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசிங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் ஒரு கையை பிடிச்சி சொல்லுங்க, அவ்வளோ பெரிய பரிசுத்தவானுக்கே பாடு வந்துச்சான், அப்போ நீயும் நானும் ஏமாத்துறோம். இப்போ கொஞ்சம் தைரியம் வந்த மாதிரி இருக்குல்ல? அவ்வளோ பெரிய பரிசுத்தவானுக்கே பாடு வந்துச்சான், அப்போ நீங்களும் நானும் ஏமாத்துறோம். பாருங்க, யாக்கோபு இந்த எலியாவை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அப்போ ஏன் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கும்போது, நம்ம இந்த எலியாவினுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா
அவருடைய ஜெபம் ரொம்ப சின்ன ஜெபம்தான். ஆனால் அதனுடைய பலன் எப்படிப்பட்டது தெரியுமா? வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் அப்படி ஒருத்தர் ஜெபம் பண்ணி வானத்திலிருந்து அக்கினி இறங்குச்சுன்னு வச்சுங்களேன், அவர் அதுக்கு பிறகு தரையில் நடக்கவே மாட்டார், ஃப்ளைட்டில் தான் போவார். அதன் பிறகு அவர் சாதாரண சைக்கிள்லையோ பைக்லையோ எல்லாம் போக மாட்டார், பென்ஸ் காரில் தான் போவார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய பரிசுத்தவான கடவுளாகவே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த பெரிய பரிசுத்தவானுக்கும் என்ன இருந்தது? பாடுகள் இருந்தது. அப்போ இன்னைக்கு காலையில் அருமையான தேவ ஜனமே, எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதுயா, ஆகவே நான் ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு தான் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மட்டும் இல்லை, எலியாவுக்கே இதுதான் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இந்த எலியாவை அவனை அறிமுகப்படுத்தும் போதே வேதம் எப்படி அறிமுகப்படுத்துகிறது தெரியுங்களா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. 1 ராஜாக்கள் 17:1. திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது என்று இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவுக்கு ஒரு தைரியம் இருந்தது. என்னன்னா, நான் எங்க நிற்கிறேன்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். நான் சொல்ற வார்த்தை அப்படியே நடக்கும். என் வாக்கினாலே அன்றி பனியும் மழையும் பெய்யாது என்று சொல்லுகிற அந்த தைரியம் எலியாவுக்கு எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? அவன் சொல்றான், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். அப்ப எலியாவுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, எப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு மனிதன், அவன் எப்போ ஜெபம் பண்றவன். அப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையில தான் வேதம் சொல்லுது, அவனுக்கும் பாடுகள் இருந்தது. அல்லேலூயா. வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா, முதல்ல அவனை குறித்து இந்த வாசித்த வேத பகுதியான 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருக்கும் என்ன இருந்துச்சு தெரியுமா? குறைவுகள் வந்தது. என்ன வந்துச்சு? குறைவுகள் வந்தது. நீங்க அந்த பகுதியை பார்க்கும்போது இந்த 3வது வசனத்தில் பாருங்க, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒலித்து கொண்டிரு. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, காகங்கள் அவனுக்கு அந்த 4வது வசனத்தில், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப எலியாவினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சூழ்நிலை, ஆசீர்வாதமான ஒரு நிலை என்னன்னா, நீ உலகமெல்லாம் அந்த பகுதி முழுவதும் பஞ்சம் நிலவுகிறது, ஆனா நீ என்ன பண்ணு, கேரி ஆற்றங்கரையில போய் ஒலித்து கொண்டிரு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? காகங்களை கொண்டு போஷிக்க போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காகங்களை கொண்டு போஷிக்க போகிறேன். நான் நினைக்கிறேன் எலியாவுக்கு ஒரே சந்தோஷமாயிட்டு இருக்கோம், இனிமேல் நமக்கு என்ன இல்லை, குறை இல்லை அப்படின்னு அங்கே போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. வேலைக்கு சாப்பாடு வருது, அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் கொண்டு வரும், விடியற் காலையில் கொண்டு வரும். வேலைக்கு சாப்பிட்டு தூங்குறார். அல்லேலூயா. அப்படி இருந்த மனுஷனுக்கு இப்போ குறை வருது. வேதம் சொல்லுகிறது அந்த 7வது வசனத்தில், தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அவனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு, ஆறு வற்றி போனது. அப்போ இந்த எலியாவினுடைய வாழ்க்கையில் குறைவு வருகிறது. இவ்வளவு நாளும் காலையில் எழுந்ததும் அப்பமும் இறைச்சியும், சாயந்தரம் படுக்க போகும்போது அப்பமும் இறைச்சியும், தேவைன்னா போய் தேவையான அளவிற்கு தண்ணீர் குடித்தாரு, திருப்தியாக இருந்தார். ஆனால் இப்போ குறைவுபட்டு போச்சு. நல்லா கவனிங்க, அந்த மனுஷனுக்கே குறைவு வந்தா
நமக்கு வராதா? நம்ம நினைச்ச காரியத்தில், நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் குறைவுபடும் போது உடனே கர்த்தரை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் பைபிள் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலியாவுக்கு குறை வரும் பொழுதும் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனை கைவிடலை. எனக்கு குறைவுகள் வரும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ அப்படின்னு யோசிக்கிறோம். குறைவுகள் வரும் பொழுதும் இந்த எலியாவை பாதுகாத்த அதே கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இவனுடைய வாழ்க்கையில வர்ற அடுத்த சூழ்நிலை என்ன தெரியுங்களா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பா உன்னை போஷிப்பதற்காக பராமரிக்கும்படி நான் சாரிபாத்துல ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். நீ போய் அங்க திருப்தியாரு, இங்கதான் குறை இருக்குன்றல, அங்க போய் இரு அப்படின்னாரு. இப்போ இந்த எலியா கிளம்பும் போது என்ன யோசிச்சுட்டு கிளம்பி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் ஏன் நினைக்கிறோம், அவர் எப்படி போனால் எங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படியா? சும்மா ஒரு கற்பனையாக யோசிச்சு பாருங்களேன். உங்களை பார்த்து இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இங்கே தாங்க உங்களுக்கு குறைவாக இருக்குது, நான் ஒரு இடத்துல சொல்லி வச்சுருக்கிறேன், போங்க அங்கே உங்களை பார்த்துக்குவாங்க அப்படின்னா, போகும்போதே எப்படி யோசிச்சுன்னு போவோம் தெரியுமா? நல்லா சாப்பாடு கிடைக்கும், நல்ல ரூம் இருக்கும், நல்ல பெட் இருக்கும், சுகபோகமாக இருந்துக்கலாம் போல், ஐயா சொல்லிட்டாரு, அங்கே சொல்லி வச்சுருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சின்னு போவோம் இல்லை? எலியாவும் அப்படி தான் போயிருப்பார். இங்கே தான் அப்பமும் இறைச்சியும் கிடச்சிது, அங்கே போனால் அதுக்கு மேலே கிடைக்கும் போல் அப்படின்னு போகிறாரு. அங்கே போனால் ஒரு அம்மா சொல்லி பொறிக்கிட்டு இருக்குது. அதுக்கிட்ட போய் கேட்டால் அந்த அம்மா சொல்லுது, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, பானையில் கைப்பிடி மாவு இருக்கு, நானும் என் பிள்ளையும் அடுத்த வேலை சாப்பிட்டுட்டு செத்து போகலான்னு இருக்கிறோம் யான்ற. எலியாவுக்கு அப்படியே உள்ளமே உடஞ்சி போயிருக்கோம். என்னடா இது, அங்கேயாவது அப்பமும் இறைச்சியும் கிடச்சின்னு இருந்துச்சு, இங்கே அது கூட இல்லை, இந்த அம்மா இருக்கிற ஒரு அடையை சாப்பிட்டு செத்து போகிறேன்னு சொல்லின்னு இருக்குது, இதை வச்சுட்டு நான் எப்படி இந்த பஞ்சகாலம் முழுவதும் பராமரிக்க போகிறார்? எலியாவுக்கு முதல்ல குறைவு வந்தது, ரெண்டாவது அவனுடைய எல்லா சூழ்நிலையிலும் ஏமாற்றத்தை சந்திக்கிறான். பராமரிக்கிறதுக்கு யாரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு? ஏழை விதவை. அப்போ ஆண்டவருடைய சூழ்நிலை, ஆண்டவர் அவனுக்கு அனுமதிக்கிற சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏமாற்றம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இந்த இடத்துல வந்து நான் எதிர்பார்த்தது நடக்கலையா, ஏமாற்றத்தோடு உட்கார்ந்து இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் எதெல்லாம் எதிர்பார்த்தனோ ஒன்றும் இல்லை, ஏதோ கிடைச்ச வரைக்கும் வாழ்வோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எலியாவை ஞாபகத்தில் வச்சுக்க. அவ்வளோ பெரிய பரிசுத்தவானுக்கு என்ன வந்துச்சு? ஏமாற்றங்கள் வந்தது. சரி, அதோட போச்சா? இப்போ அங்கே போனார், அந்த அம்மா கிட்ட சொன்னாரம்மா, நீ முதல் சொல்கிறத எனக்கு கொண்டு வந்து கொடு, அப்புறம் நீ சாப்பிட்டுனார். பைபிள் சொல்லுது, பஞ்சகாலம் முழுவதும் பானையில் எண்ணெய் குறையல, பானையில் மாவு குறையல, கலசத்தில் எண்ணெய் குறையல. அந்த அம்மாவும் அவருடைய குடும்பம் முழுவதும் பஞ்சகாலம் எல்லாம் சாப்பிட்டார்கள். ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அப்போ குறைவுகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, குறைவுகள் இருக்கும், ஆனால் குறைவுகள் வந்தாலும் நீ பட்டினி கிடக்க மாட்ட. நீங்க எல்லாம் என்ன வேடிக்கை பார்க்குற மாதிரியே இருக்குல்ல, ஜோக்கர் மாதிரி தெரியுறேன்னா, அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லி இருக்கணும். அல்லேலூயா. பஞ்சகாலம் வந்தாலும் நான் பட்டினி கிடக்க மாட்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் தான் சாட்சி, வேற யாரையும் நான் சொல்லுவியா. குறைகள் இருந்தது, குறை இருந்தது. வீட்டுக்குள்ளே உட்காந்து அப்படி பார்த்தா வானம் தெரியும், ஓலை வீடு. அப்படிப்பட்ட வீட்டில் தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் குறை இல்லாமல் நடத்தினார், சமாதானமாக வைத்திருந்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் குறைவுகள் வந்திருக்கலாம், ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம்,
அதுக்காக ஆண்டவரை தேடுறதை விட்டுறாதீங்க. மூணாவது, இந்த அம்மா எல்லாம் சாப்பிட்டாங்க, அனுபவிச்சாங்க, பஞ்சகாலம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தா 18வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது 17 பாருங்க, அந்த அம்மாவுக்கு இருந்த புள்ள என்ன ஆச்சா, வியாதிப்பட்டு செத்து போனான். உடனே அந்த அம்மா கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசியிருக்கணும். அந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா? 18வது வசனத்தில் சொல்லுது, எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, உனக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பஞ்சகாலம் முழுவதும் சாப்பிட்றதுக்கு உதவி செஞ்சவர் இவர் தான். இப்போ இந்த அம்மா கேட்குது, உனக்கு எனக்கு என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர். நீங்களும் நானுமா இருந்திருந்தா நான் என்ன கேட்டிருப்போன்னு நினைக்கிறீங்க? நன்றி கெட்டவளை, சாப்பிட்டுட்டு செத்து போறேன்னு இருந்தவளை, பஞ்சகாலமெல்லாம் சாப்பிட்றதுக்கு கூட இருந்து உதவி செஞ்ச என்ன இந்த மாதிரி கேட்குறிய, உனக்கு உண்மையிலேயே மனசாட்சி இருக்குதா கேட்டிருப்போம்ல. எலியாவுக்கு ஒரு நிந்தை வருகிறது. என்ன தெரியுமா? நீ என் வீட்டுக்கு வந்ததுனால என் குழந்தை செத்து போச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நிந்தை நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். யாராவது உங்களை பார்த்து உங்களை கேவலமாக பேசியிருக்கலாம், நிந்திச்சிருக்கலாம், துன்பப்படுத்துகிறது போல உங்களுடைய உள்ளத்தை உடைக்கிற வார்த்தைகளை பேசியிருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். பிரியமானவர்களே, முதல்ல குறைவு வந்துச்சு, ரெண்டாவது ஏமாற்றம் வந்துச்சு, மூணாவது நிந்தை வந்தது. இதுக்கு இடையில இன்னொரு நன்மை வருகிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா 36 39 வசனங்களில் ஒரு பெரிய வெற்றி அவனுக்கு வருகிறது. அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் எலியாவினுடைய ஜெபம். அருமையானவர்களே, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவன் ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருந்துச்சு. அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுங்க, சுகபோகமாக வாழறாங்க பாருங்க, எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறான் பாருங்க, அவங்களுடைய ஜெபத்தை விட ஒன்றுமே இல்லாமல் ஒன்று உட்கார்ந்துருக்கும் பாருங்க, அவங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பலன் தருவார். ஏன் தெரியுமா? அவங்களுடைய நம்பிக்கை பணத்து மேலேயோ, பொருள் மேலேயோ, அந்தஸ்து மேலேயோ, ஆஸ்தி மேலேயோ கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை எது தெரியுமா? கர்த்தர் மட்டும்தான். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் அவன் தம்மை நோக்கி கூப்பிடும் போது தமது முகத்தை மறைக்காமலும் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த எலியாவினுடைய ஜெபத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு முன்னால 850 பாகால் தீர்க்கதரிசிகளும் தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகளும் நிற்கிறாங்க. இவங்களுக்கும் ஒரே மனுஷனா எலியாவுக்கும் ஒரு பெரிய போட்டி நடக்குது. உன் தெய்வம் பெருசா, ஏன் தெய்வம் பெருசா? முதல்ல அவங்கள பலி செலுத்த சொன்னா, எல்லாம் பலி செலுத்தினா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பாட்டு பாடினாங்க, கூத்து ஆடினாங்க, தங்களை தாங்களை கிழித்து கொண்டார்கள், கூப்பாடு போட்டான், ஒன்றும் நடக்கல. சாயந்தரம் அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் எலியா இப்போ ஒரு பலிபீடத்தை கட்டி அது மேல ஒரு காளையை துண்டு துண்டா வெட்டி அடுக்கி அதை சுற்றிலும் தண்ணியை ஊற்றி அது மேல தானியங்கள் எல்லாம் போட்டு எல்லாம் வச்சுட்டு இவை ஒரு ஜெபம் பண்றார். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. எலியாவினுடைய நிலைமையில நம்ம இருந்தோம்னா நம்முடைய ஜெபம் எப்படி இருந்திருக்கும்? எங்கய்யா நாங்கள் ஜெபம் பண்ணாதானே அதெல்லாம் சொல்றதுக்கு, நீ என்னமோ சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரியே பார்க்குறீங்க. ஆண்டவரே, இந்த சத்துருக்களை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம். ஆண்டவரே, சத்துருவை தேடியும் காணாது இருப்பாயின்னு சொன்னீங்களே, இவங்க எவனும் இங்க இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எல்லாரையும் அடிங்க, எல்லாரையும் மிதிங்க, இவனுங்க இனிமேல்
தலையெடுக்காதபடி நிர்மூலமாகட்டும். போட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி அவங்களே பார்த்து ஐயோ இருந்தாலும் இப்போதைக்கு முடிக்க மாட்டான் போல இருக்குது, போலாம் போடா அப்படின்னு போயிருப்பாங்க. ஏலியாவினுடைய ஜெபம் ரொம்ப சுருக்கமான ஜெபம். நல்லா கவனிங்க. ஏலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். அந்த மனுஷனுடைய ஜெபம் பாருங்க, அந்த 18ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றார். ஜெபம் ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? இது ஜெபம் பண்றதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்குமா? எவ்வளவு நேரம்? 1 நிமிஷம் கூட ஆயிருக்காது. அவர் ஜெபம் ரொம்ப சிம்பிளான ஜெபம். ஆனா எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். அந்த பாடுகளின் மத்தியில தான் ஒருத்தர் ஜெபம் பண்றார், ஆண்டவரை என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். நடந்ததுன்னு வானத்திலிருந்து ஆண்டவர் அக்கினியே ஊற்றிட்டாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா குறைவுபட்டான், எலியா ஏமாற்றமடைந்தான், எலியா நிந்திக்கப்பட்டான். அதே நேரம் எலியாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி வருகிறது. சரி, வெற்றி வந்துடுச்சு, சந்தோஷமா போயிடலாமா அப்படின்னு பார்த்தா 19ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்திலேயே ஒரு செய்தி வருது, நாளைக்குள்ள உன்னை காலி பண்ணிடுவாங்க. ஏசபேல் ஆயத்தமாயிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசபேல் ஆயத்தமாயிட்டாங்க. அவனை விட மாட்டேங்க, 2ல் 1 பார்த்துடுறேன் அப்படின்னு எதிர்ப்பு. எலியா நம்மை போல சொல்லுங்களேன், என்ன வருது? எதிர்ப்பு வருது. கொலை பண்ணிடுவேன்ற அளவுக்கு மிரட்டல் வருது. பயந்துட்டான், ஓடுறான். ஓடி அந்த 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டார். குறைவு வந்துச்சு, ஏமாற்றம் வந்துச்சு, நிந்தை வந்துச்சு, எல்லாத்துக்கும் மேல ஒரு வெற்றி வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எதிர்ப்பு வருது. சாதாரண எதிர்ப்பு இல்ல, சாகடிச்சிருவேன்னு சொல்லும் போது இவர் சொல்றாரு, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை ஆண்டவரே, எதுக்காக நான் வாழணும்? இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பல நேரங்களில் இந்த தற்கொலையின் எண்ணம் அநேகருடைய வாழ்க்கையை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறேன். ஏன் நான் வாழணும்? எதுக்கு நான் வாழணும்? செத்து போயிட்டா நல்லா இருக்கும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் கேள்விப்படுகிற செய்திகள்லாம் அப்படி தான் இருக்குது. கடன் வாங்கிட்டாங்க, திரும்ப கொடுக்க முடியல, குடும்பமாக செத்து போகிறாங்க. இதுக்கு தானே ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையை கொடுத்தாரு. சாகிறதுக்கு ஆண்டவர் உங்களை என்ன வச்சிருக்கிறாரு? ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்காரு தெரியுமா? அவருக்காக வாழும்படி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ செத்து போகிறது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. நீங்களும் நானும் போதும் கர்த்தாவே நான் செத்து போனால் நலமா இருக்கும் சொல்லாதீங்க. இனி அந்த வார்த்தை உங்களோட வாயிலேயே வரக்கூடாது. அந்த வார்த்தை உங்கள் வாயில் வந்துச்சுன்னா பிசாசு அதை பிடிச்சிருவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம உணராமலே பேசிடுறோம். ஆண்டவர் சமூகத்தில் அதுக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே நான் செத்து போகிறேன்னு சொன்னது தப்புப்பா, என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒப்பு கொடுங்க. இந்த எலியா சொல்கிறான், போதும் கர்த்தாவே நான் செத்து போன என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். வெறுத்து போச்சு வாழ்க்கையே. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஏமாற்றங்களும் குறைவுகளும் நிந்தைகளும் வெற்றி நடுவில் வருது, எதிர்ப்பு வருது, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, எலியாவினுடைய ஜெபத்தை
கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பாடுகள் எல்லாருக்கும் பொதுவானது. அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான்னு பார்த்துட்டு பொறாமப்பட்டுட்டு உட்காராதீங்க. நான் எப்படி கஷ்டப்படுறனோ அதே கஷ்டம்தான் அடுத்தவனுக்கும் உண்டு. நான் எப்படி தோல்வியை சந்திக்கிறேனோ அதே தோல்வி தான் அடுத்தவனுக்கும் உண்டு. பைபிள் சொல்லுது எல்லாருக்கும் பொதுவானது பாடுகள். அப்போ அந்த பாடுகளை பார்த்துட்டு நான் கடவுளை தேடாமல் விட்டுறக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? பிரச்சனை வந்தால் முதல் வேலை என்னது? கோயிலுக்கு நான் இனிமேல் சொல்லுங்களேன் வரமாட்டேன். ஏன் வரணும்? கோயிலுக்கு போய் எனக்கு என்ன கிடைச்சது? என்ன நன்மை நடந்தது? ஆண்டவரை தேடி எனக்கு என்ன கிடைச்சது? ஏன் நான் கோயிலுக்கு போனோம்? போறது இல்லையா? நான் கோயிலுக்கு போய் 1 வருஷம் ஆச்சு. ஒருத்தர் சொன்னார், கோயிலுக்கு போய் 1 வருஷம் ஆச்சு. ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கல. அங்கே போய் எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கல. நல்லா கவனிங்க, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான், ஆனால் அவன் கடவுளை விடலை. பொதுவானது பிரச்சனைகள், பொதுவானது தோல்விகள், பொதுவான எல்லாருக்கும் பொதுவானதுதான் குறைவுகள். எல்லாத்தையும் அனுபவிச்சாலும் ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிற உண்மை நான் ஒரு நாளும் விடமாட்டேன்னு பிடிச்சிங்க. 2வது ஒரு காரியத்தை வேதம் கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லி இருக்கணும். என்னமோ அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கீங்க. எல்லாருடைய ஜெபத்தையும். ஒருத்தர் சொன்னார், ஐயா வெள்ளக்காரன் ஜெபத்தை தான் ஐயா கடவுள் கேட்குறாரு. ஏன்? அவங்க தான் நிறைய அற்புதம் செய்கிறாங்க, அவங்க தான் நிறைய அதிசயங்கள்லாம் செய்கிறாங்க, ஜெபம் பண்ணாங்கன்னா அற்புதம் நடக்குது. அப்படியா? வெள்ளையா இருக்கிறவன் ஜெபத்தை தானே கர்த்தர் கேட்குறாரு. உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? படித்தவங்க ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்குறாரா? உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? என் ஜெபத்துக்கு பதில் இல்லை அப்படின்னு உடனே என் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டாருங்க, ஆனால் இன்னாருடைய ஜெபத்தை தான் கேட்பார். சொல்லாதீங்க, எல்லாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. வேதத்தை வாசி பாருங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஒருத்தரை பார்க்குறோம். அவர் பார்த்தீங்கன்னா அவங்க சகோதரர்கள் நடுவிலே கனம் பெற்ற மனுஷன். அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனம் 9வது வசனம் சொல்லு, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் கூட இருந்த அவன் குடும்பத்தின் மக்களுக்கு நடுவில் அவர் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தார், கனம் பெற்ற மனுஷன். ஆனால் பைபிள் ரொம்ப அருமையாக சொல்லுது, அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ்னா என்ன அர்த்தம்? துக்கத்தின் மகனே. எப்பெல்லாம் அந்த அம்மா யாபேஸ் யாபேஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்களோ அப்பெல்லாம் என்ன அர்த்தம்? துக்கத்தின் மகனே, துக்கத்தின் மகனே. போற வரவெல்லாம் யாபேஸ் அப்படின்னாங்கன்னா என்ன அர்த்தம்? டேய் நீ நல்லவன் கிடையாதுரா, நீ யாரு? துக்கத்தின் மகன். நீ பிறக்கும்போது உங்க அம்மாவை துக்கப்படுத்திட்டு பிறந்தவன்டா. உன் வாழ்க்கையில் நீ எல்லாருக்கும் துக்கத்தின் மகனாக தான் இருக்கிற. இங்கே இருக்கிறவங்க யாராவது அப்படி இருந்தீங்கன்னா தயவு செய்து சொல்கிறேன், கர்த்தர் ஒரு நாள் உன்னை ஒதுக்கி தள்ளுகிறவர் அல்ல. அல்லேலூயா. துக்கத்தின் மகனுக்கு தான் ஒரு நாள் ஆசை வந்துச்சு, ஆண்டவர்கிட்ட போனான். 10வது வசனம் சொல்லு, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். ஐயா எல்லாரும் என்னை பார்த்து துக்கத்தின் மகன் சொல்றாங்கப்பா, நீங்க என்ன பண்ணுங்க? என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கரத்தை என் மேல வைங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும், என் எல்லையை பெரிதாக்கும். அல்லேலூயா. யாராவது உங்களை பார்த்து நீ உருப்பட மாட்ட அப்படின்னாங்கன்னா கவலையே படாதீங்க.
நீ சொல்லி ஒன்றும் நடக்க போறதில்ல, அவர் நடத்துவார். அல்லேலூயா. நீ நாசமா போவ அப்படின்னாங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லிட்டு வந்துருங்க. ஏன் தெரியுமா? நீ நாசமா போகிறதுக்கு கர்த்தர் உன்னை விட மாட்டாரு. உன்னை வாழ வைக்கிற ஒரு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம அவங்க இப்படி சொல்லிட்டாங்கயா, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கயான்னு கவலைப்படுறீங்க. ஒன்றும் இல்லை, ஆண்டவர் சமூகத்தில் வந்து யாபேசை போல உழுங்க. வேதம் சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த துக்கத்தின் மகன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண உடனே வேதம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் தந்தார். இந்த காலை நேரத்தில் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உன் ஜெபத்தை கேட்கறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, 40ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பொறுமையா காத்திருந்தேன். எங்க இருந்து கூப்பிட்டேன் தெரியுமா? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து கூப்பிட்டேன். அவர் என் சத்தத்தை கேட்டருளினார். அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி. வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு அம்மாவுக்கு பரிசுத்த ஆவி பெற்றுக்கணும்னு ஆசை. என்ன ஆவி? பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவி பெற்றுக்கணும்னு ஆசை. இது மலையாளி அம்மா. அது என்ன பண்ணுது, இன்னொருத்தர் கூட போகுது. அந்த அம்மா ரெகுலராக ஜெபம் பண்ணுறவங்க, கோயிலில் பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்கிறாங்க. போகிறாங்க. போகும்போது இந்த அம்மா கேட்குது, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, பரிசுத்த ஆவி பெற்றுக்கணுன்னா என்ன ஜெபம் பண்ணோம் அப்படின்னு கேட்டாங்க. இது கூட்டிகிட்டு போனாங்க பாருங்க. அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ தெரில, இல்லை இந்த அம்மா மேலே என்ன கோபமோ தெரில. அந்த அம்மா சொல்லிச்சு, கொட்டைக்கா குறைக்கா 56 அப்படின்னு சொல்லு. அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது, சரிதானே? கொட்டைக்கா குறைக்கா 56. இந்த அம்மா யோசிச்சுது, ஓ பரிசுத்த ஆவி வேணும்னா இப்படி தான் கேட்கணும் போல அப்படின்னு போனாங்க. எல்லாரும் ஆவியானவருடைய நிறைவுக்காக ஜெபிக்கும் போது அவங்கவுங்க என்னென்னமோ சொல்லி ஜெபம் பண்ணாங்க. இந்த அம்மா என்ன சொல்லி ஜெபம் பண்ணு தெரியுமா? கொட்டைக்கா குறைக்க 56, கொட்டைக்கா குறைக்க 56. திரும்ப 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 இது சொல்லும் போது பாருங்க, கூட்டிட்டு போன அம்மாவுக்கு பரிசுத்த ஆவி வரல. இந்த ஜெபம் பண்ணாங்க பாருங்க, இவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நிரம்பிட்டார். ஏன் தெரியுமா? கர்த்தர் வார்த்தையையும் என் சூழ்நிலையும் பார்க்கிறவர் அல்ல, என் இருதயத்தை பார்க்கிறவர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, பா நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீ யாரா இருந்தாலும் சரி, நீ எப்படி இருந்தாலும் சரி, உன் ஜெபத்தை நான் கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, ஒரு நாள் நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது கேம்புக்கு போனோம். ஓசூர் பக்கத்தில் பாகலூர்ன்ற இடத்துல கேம்ப். அங்கே போனால் அங்கே எங்கள் கூட சேர்ந்து இசிசி டீம்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் படக்காட்சி போடுவார், ஜீசஸ் படம். போகிற இடத்துலலாம் முதல்ல போய் நாங்கள் ஊழியம் செஞ்சு எல்லாருக்கும் சொல்லுவோம், இன்றைக்கி சாயந்தரம் ஜீசஸ் படம் போடுறோம் வாங்க அப்படின்னு தான் எல்லாரும் வந்துடுவாங்க. அப்படி ஒரு இடத்துல போய் போட்டோம். அங்கே ஒரு பையன் எங்கள் கூட சுற்றிட்டே இருந்தான். இப்போ காலையிலேருந்து எங்கள் கூட தான் சுற்றினான். ரொம்ப பேசுவான், அவன் பாட்டுன்னு நிறைய பேசுவான் எங்ககிட்ட. இப்போ அவன் என்ன பண்ணான், என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறான். அந்த படம் போட்டாங்க, உட்காந்துருக்கிறான். அதில் ஒரு சீன் வரும். என்னென்னா, லேகியோன்னு ஆண்டவர் துரத்துவார். அப்போ இந்த பிசாசு என்ன சொல்லும் தெரியுமா? ஏசாமிகிட்ட கேட்கும், என்ன பன்றிகள் இருக்குது, அதுக்குள்ளே அனுப்பிடுங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு கேட்கும். உடனே ஏசாமியும் சரி போ அப்படின்னு. இது போய் அதுக்குள்ளே புகுந்ததும் மொத்த பண்ணியும் அந்த மலை மேலேருந்து தண்ணியில் விழுந்து செத்து போகும். இந்த பையன் சடார்னு திரும்பி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டான் தெரியுமா? நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஏசாமி கேட்குறாருன்றீங்க,
நான் ஜெபம் பண்ணால் ஏசாமி கேட்குறாருன்றீங்க. பிசாசு கேட்குது, அதுக்கு ஓகேன்றாரு. அது என்னது அப்படின்னா? புரியுதா அவன் கேட்ட கேள்வி? நம்ம ஜெபம் பண்ணுறோம், கேட்குற ஏசாமி கேட்குறாரு, சரி. பிசாசு ஜெபம் பண்ணி அதை போய் கேட்குறாரு அப்படின்னா எனக்கு பதில் சொல்ல தெரில. அந்த நேரம் திருன்னு முழிக்கிறேன். அப்புறம் திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு, எப்பா ஏசாமி மனுஷன் ஜெபத்தையும் கேட்பாரு, பிசாசு ஜெபத்தையும் கேட்பாரு. ஓ அப்படியா அப்படின்னு அமைதி ஆயிட்டேன். எதுக்கு சொல்கிறேன்? பிசாசு ஜெபத்தையே கேட்குறாரு, மீதியை நீங்கள் முடிங்க. ஒரு சிலர் இப்போதான் யோசிக்கிறாங்க, ஓ பிசாசு ஜெபத்தையே ஏசாமி கேட்குறாருன்னா அப்போ ஏன் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஏன் ஜெபம் பண்ண மாட்டேன்றோம்? ஏன் தைரியமாக ஆண்டவர்கிட்ட போக மாட்டேங்கிறோம்? ஆண்டவர் சொல்றார் யோவான் 14:14 எதை கேட்டாலும் செய்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 24வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற வேத வசனத்தின் மூலமாய் கற்றுத்தருகிற 2வது காரியம் என்னன்னா, நீ யாரா இருந்தாலும் உன் ஜெபத்தை கேட்பேன். அல்லேலூயா. முதல்ல என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? பாடுகள் எல்லாருக்கும் பொதுவானது, ஆகவே நீ ஒன்றும் தயங்கி நிற்காத. 2வது, எல்லாருடைய ஜெபத்தையும் நான் கேட்பேன், ஆகவே நீயும் ஜெபம் பண்ணு. இப்போ என் ஜெபம் எப்படி இருக்க வேணும், இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. என் ஜெபம் எல்லாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறாரா அப்படின்னா கேட்குறாரு. ஆனால் அந்த ஜெபத்தில் ஒரு சில காரியங்கள் இருக்கணும். முதல்ல என்ன தெரியுமா? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, முதல் தகுதி, ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் என்ன ஜெபம், எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? விசுவாசம் உள்ள ஜெபம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஜெபம்? விசுவாசம்னா இப்போ நம்ம வார்த்தையில சொல்ல போனா நம்பிக்கை, பற்றுறுதி. ஆண்டவரிடத்துல நான் போனால் அவர் நிச்சயமாய் என் ஜெபத்தை கேட்பார் என்கிற அந்த நம்பிக்கையோடு நீங்களும் நானும் போகணும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நாம் அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியமாய் இருக்கிறது. யாராவது உங்களை பார்த்து உனக்கு என்னையா தைரியம், ஜெபத்துக்கு வந்திருக்கிறே, என்ன உனக்கு தைரியம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும், ஒன்றும் பெரிய தைரியம்லாம் இல்லைங்க, அவர் சித்தத்தின்படி நான் எதை கேட்டாலும் அவர் எனக்கு செய்வார். இன்னொரு இடத்துல சொல்லுது, நாம் கேட்கும் போது இன்னொரு நம்பிக்கையோடு கேட்கணும். என்ன தெரியுமா? நான் கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்குவேன். அல்லேலூயா. பெற்றுக்கொள்வேன் இல்லை, பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசி. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்குள்ள இருக்கிற இந்த சந்தேகம் தான் என் ஜெபம் கேட்கப்படுகிறதுக்கு தடையா இருக்கு. போகும்போதே தைரியமா போங்க. என்ன சொல்லிட்டு போகணும் தெரியுமா? இன்றைக்கு நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண போறேன், ஒரு நாளும் என் ஆண்டவர் என் ஜெபத்தை தள்ள மாட்டார். அல்லேலூயா. ஜெபத்துல சிறந்த வீரர் அப்படின்னு ஜார்ஜ் முல்லர் அப்படின்ற ஒருத்தர் சொல்லுவாங்க. அந்த ஜார்ஜ் முல்லர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தேசத்துல பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகள், அனாதை பிள்ளைகளை எடுத்து வளர்த்தார். அவர்களை அவங்கள நல்ல நிலைக்கு கொண்டு வந்தார். அந்த ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய வாழ்க்கை சரிதையை எழுதும் பொழுது கடைசியா ஒரு காரியத்தை எழுதி முடிக்கிறார். என்ன எழுதினாரா? இத்தனை ஆண்டுகள் பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை நான் எடுத்து வளர்த்திருக்கிறேன், ஆனால் இன்றைய வரைக்கும் ஒரு மனிதனிடத்திலும் நான் கையேந்தி நின்றது இல்லை. அல்லேலூயா. அத்தனை பிள்ளைங்களை வளர்த்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஆனால் அவர் சொல்றாரு, ஒருத்தரிடத்துல நான் கையேந்தி நின்றதில்லை. ஏன் தெரியுமா?
அவர் ஒரு நாளைக்கு 5 முறை ஜெபம் பண்ணுவாராம். எத்தனை முறை? அதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை அவர் ஜெபித்த ஜெபத்தை அல்லது ஜெப குறிப்பை அடுத்த முறை அவர் ஜெபம் பண்ணது கிடையாது. அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்குல்ல? அவர்கிட்ட இருந்த விசுவாசம் அப்படி. ஒரு முறை அவர் இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு போகணும். இவர் கப்பல் ஏறினாரு. மாலுமியின் இடத்துல போய் கேட்குறாரு, அப்பா இந்த தேதியில் நான் அமெரிக்காவில் இருக்கணும், போயிடுமா, கப்பல் போகுமா? அந்த மாலுமி அவரை பார்த்து கேட்டானா, வெளியெல்லாம் பார்த்தீங்களா, பயங்கர பனிமூட்டமாக இருக்குது, அது எப்போ விலகும்னு தெரியாது, அது விலகின பிறகு தான் கப்பலே எடுப்பேன், அது எப்போ விலகும் எத்தனை நாள் ஆகும் தெரியாது, ஆகவே நீங்கள் அந்த தேதியில் அங்கே போய் சேருவீங்கன்றது எனக்கு சொல்ல முடியாதுன்னு. இவர் அந்த கப்பல் மாலுமியை பார்த்து, சரி என் கூட வா ஜெபம் பண்ணலான்னார். அந்த மாலுமி இவரை ஏற இறங்க பார்க்குறான். சுற்றி பனிமூட்டம், எப்போ விலகும்னு தெரில, இவர் ஜெபம் பண்ணலாம் வான்னு கூப்பிடுறாரு அப்படின்னு நினச்சவன், சரி பெரிய மனுஷனாக இருக்கிறாரு, எதுக்கு இவரை அவமானப்படுத்தணும்னு வந்துட்டான். 2 பேரும் போனாங்க. ஒரு ரூமில் உட்காந்து ஜார்ஜ் முல்லர் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி முடிச்சதும் கூட இந்த ஆள் உட்கார்ந்துருந்தான் இல்லைங்களா, இவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஜார்ஜ் முல்லர் சொல்ல, நீ ஜெபம் பண்ணாத, இரு அமைதியார், நீ வெளியே போய் பாருன்னார். வெளியே போய் பார்த்தா அந்த ஆளுக்கு அவர் கண்ணையே நம்ப முடியல, பனிமூட்டம் விலகி இருக்கு. ஓடி வந்தார். ஐயா எப்படி இது நடந்துச்சு, என்ன அப்படின்னு கேட்டா, ஜார்ஜ் முல்லர் ரொம்ப கூலா சொன்னாரா, நீ பார்த்ததெல்லாம் உன்னை சுற்றி இருக்கிற பனிமூட்டத்தை தான் நீ பார்த்த, ஆனால் நானும் அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு சர்வ வல்லமை உள்ளவரை பார்த்தேன். அல்லேலூயா. பனிமூட்டமாக இருக்குதா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நம்பிக்கையே இல்லாமல் இருக்குதா, கவலைப்படாதீங்க, அதுக்கு பின்னால் ஒருத்தர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் ஆளுகிற ஒரு கர்த்தர், சர்வ வல்லமை உள்ளவர். இந்த நேரத்தில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ என்கிட்ட ஜெபம் பண்ண வர்றதே பெரிய விஷயம், அப்படி வரும்போது எப்படி வா, விசுவாசத்தோட வா, உன் ஜெபத்துக்கு நான் பலன் தருவேன். 2வது ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். என் ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதே யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு, பாருங்க இந்த இடத்துல சொல்லு. 2வது என் ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள் சொல்லுது, நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணும்போது உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடுங்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது கோபத்தோட உட்கார்ந்து ஜெபம் பண்ணாதீங்க. யார் மேலேயாவது வைராக்கியம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணாதீங்க, தயவு செய்து சொல்ற ஜெபம் பண்ணாதீங்க. நீ அந்த ஜெபத்தை அவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிடுற. பைபிள் சொல்லுது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, சுகமாகும்படிக்கு, அற்புதத்தை பார்க்கும்படிக்கு என்ன பண்ணுங்க, ஒருவர் குற்றங்களை, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர். இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, சும்மா தான் கேட்குறேன், இங்க இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் நீங்க பேசுறீங்களா? இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் நீங்க பேசுவீங்களா? அமர்நாத் தலையாட்டுறார், மீதி எல்லாம் ஆன்னு பார்க்குறாங்க, என்னடா இது, அவகிட்ட நான் பேசுனதே கிடையாது, அவள் ஒரு மாதிரி மூஞ்ச காமிச்சிட்டு போனால, எப்படி அவகிட்ட பேசுறது? அந்த ஆள் ஒரு சரி கிடையாதுங்க, அந்த ஆள் ஒரு மாதிரி பார்ப்பாரு பேசுவார், அதனால் அவர்கிட்ட நான் பேசுறது கிடையாது. இருக்குதா? இல்லை ஏதோ ஒரு தவறு நடந்துடுச்சு, மன்னிக்க முடியல, முகத்தை பார்த்தா திருப்பிட்டு போகிறோம், ஆனால் எல்லாரும் எங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோம்? நம்ம நினைப்பு என்ன தெரியுமா, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாருன்னு நினச்சின்னு இருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சுகமாகணும்னா, நீ அற்புதம் பார்க்கணுன்னா, நீ உன்னை
ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுங்க, அறிக்கை எடுங்க, குற்றங்களை அறிக்கை எடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அதை நம்ம செஞ்சாதான் ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை என்னையும் இந்த காலை நேரத்தில் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. நீ உள்ளத்தில் வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு என்னதான் நீ உபவாசம் இருந்தாலும், தலைகீழா நின்று ஜெபம் பண்ணாலும், உன் ஜெபம் உன் கூரையை தாண்டாது. அல்லேலூயா. காணிக்கை செலுத்த வந்தா உன் சகோதரத்தில் உனக்கு குறை இருக்குமானால் உன் காணிக்கை அங்கே வச்சுட்டு முன்பு போய் உன் சகோதரத்தில் ஒப்புரவாகிவிட்டு பின்பு வந்து காணிக்கை செலுத்துன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள். மன்னிங்க. ஒருவேளை அவங்க உங்களை பார்த்து முகத்தை திருப்பிட்டு போனாங்கன்னா நீங்கள் அதெல்லாம் அதை பற்றி கவலையப்படாதீங்க. நேராக போய் அவங்க கையை பிடிச்சிங்க. எப்படி இருக்கிறீங்க? எல்லாத்தையும் மறந்துடுங்க. நான் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க சொல்லியிருக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய போகிற ஒரு காரியம் உண்டு. உன் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வேலை தளத்தில் இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டில் இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையாவது உங்களுக்கு வேதனையும் மனஸ்தாபமும் இருக்குமானால் நீங்கள் முதல்ல போய் ஒப்புரவாகிட்டு ஆண்டவருடைய ஜெபம் பண்ண பாருங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். மூன்றாவது ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அதே 16வது வசனத்தில், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. எனக்காக நீங்க ஜெபம் பண்ணோம், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணோம். சரிதானே? ஜெபம் கேட்கப்படுகிறதுக்கு மூணாவது ஒரு காரியம் இருக்குது. என்ன தெரியுமா? எனக்காக நான் ஜெபிப்பதை விட அடுத்தவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் கணவரை ஆசீர்வதியும், என் மனைவி ஆசீர்வதியும். இப்படியே தான் போயிட்டு இருக்குது நம்ம ஜெபம். கொஞ்சம் வெளியே வாங்க. ஆண்டவரே, என் சமுதாயத்தை ஆசீர்வதிங்க, இன்னாரை ஆசீர்வதிங்க, பக்கத்து வீட்டுக்காரனை ஆசீர்வதி, எதிர் வீட்டுக்காரனை ஆசீர்வதிங்க. உங்கள் ஜெபம் மற்றவர்களுக்காக இருக்குமானால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அப்போ ஆண்டவர் கற்றுத்தர்றார். முதல்ல பாடுகள் எல்லாருக்கும் பொதுவானது. ரெண்டாவது கற்றுத்தர்றாரு, எல்லாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். ஆனால் அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? விசுவாசம் உள்ள ஜெபமா இருக்கணும். குற்றங்களை அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கணும். மூணாவது, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த இந்த காரியத்தை பற்றி கொள்வோம். ஜெபம்ன்றது ரொம்ப கஷ்டமான காரியம் அல்ல, மிக எளிதானது. ஆனால் அடிப்படை நாம் புரிந்து கொள்ளணும். பாடுகள் எல்லாருக்கும் பொதுவானது. பாடுகள் இல்லாத மனுஷன் ஒருத்தனும் கிடையாது. பாடுகளை பார்த்து கர்த்தரிடத்தில் நாம் சேருகிறதை, ஜெபிப்பதை விட்டு விட்டோமானால் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம். எல்லாருக்கும் பாடு இருந்துச்சுங்க. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் அத்தனை பேருக்கும் பாடு இருந்துச்சு. அவர்களை காட்டிலும் நம்ம நல்லவங்களும் கிடையாது, பரிசுத்தவான்களும் கிடையாது, நீதிமான்களும் கிடையாது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யலை, எனக்கு பாடுகள் தான், ஏமாற்றங்கள் தான், குறைவுகள் தான், தோல்விகள் தான், எதிர்ப்பு தான், வாழ்க்கையே வெறுத்து போச்சு, நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு, ஆண்டவரே, பாடுகள் எல்லாருக்கும் பொதுவானது, என்னை போல எல்லாரும் தான் பாடுபடுறாங்க, ஆகவே நான் எந்த சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி பார்ப்பேன். ஒப்பு கொடுங்க. எல்லாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். அந்த நம்பிக்கையோட கர்த்தரிடத்தில் வருவோம். விசுவாசம் உள்ள ஜெபம். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார்,
கர்த்தரிடத்தில் நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன் என்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கணும். ரெண்டாவது சொன்னோம், ஒருவருக்கு ஒருவர் குறைவுகளை குற்றங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுது. நமக்கு யார் மேலேயாவது குறை இருக்குமானால், குற்றம் செய்திருப்போமானால் அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒப்புரவாகிட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஒப்புரவாகிட்டு வா, நான் உன் ஜெபத்தை கேட்பேன். நீ மனசுக்குள்ள கசப்பை வச்சுக்கிட்டு என்னதான் ஜெபம் பண்ணாலும் அந்த அன்பு மிகுந்த ஆண்டவர் ஒரு நாள் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். மற்றவங்க பாரத்தை சுமக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். உன் பாரத்தையே நீ சுமந்துக்கிட்டு, உனக்காகவே நீ ஜெபம் பண்ணிட்டு வருஷ கணக்காக உட்கார்ந்திருந்தால் அதுல பயன் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் முழுமையாய் பற்றி கொண்டு உமக்காக வாழ, உம்மிடத்தில் ஜெபிக்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.